குட் மார்னிங். டெய்லி யூஸ் சென்டென்சஸ். நாம் இன்றைக்கி would have பயன்படுத்தி எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் பேசணுன்றதை பார்க்கலாம். மாம், ஸ்டாப் லேமெண்டிங் அபவுட் தட். ஐ ஹாவ் டோல்ட் யூ அகெயின் அண்ட் அகெயின். அம்மா, அதை பற்றி புலம்புறதை நிறுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். I would have skipped preparing lunch if you had told me that you were going to the office earlier than usual today. நான் லன்ச் செய்யாமல் இருந்திருப்பேன். நீ இன்றைக்கி மற்ற நாளை விட ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் லன்ச் செய்யாமல் இருந்திருப்பேன். இப்போது அந்த ஸ்லைடு நல்லா பாருங்கள். இதில் டென்ஸ் ஃபார்மேட் கீழே கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் if ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ நீங்கள் would have பயன்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் வரும். ஒன்று வந்து இஃப் கிளாஸ், அனதர் ஒன் இஸ் would have பயன்படுத்தி பேசக்கூடிய அந்த மெயின் கிளாஸ். இஃப் கிளாஸ் வந்து நம்ம சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம தேர்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த would have நம்ம எப்போ பயன்படுத்துவோன்னா, நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி தற்போது பேசி கொண்டு இருக்கும் பொழுது இந்த would have பயன்படுத்தி நம்ம பேசலாம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெக்கார்டு எழுதாமல் கிளாஸ்க்கு வெளியில் நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட நீ ஏற்கனவே ரெக்கார்டு கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அவங்க நம்மக்கிட்ட ரெக்கார்டு கேட்கலை, நாமளும் கொடுக்கலை. ஸோ நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை இப்போதைக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் இந்த would have பயன்படுத்தி பேசலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அக்கா, டோன்ட் பேக் லன்ச் ஃபார் மீ. ஐ எம் கோயிங் டு ஹாவ் லன்ச் வித் மை கொலீக்ஸ் டுடே. அக்கா, எனக்கு லன்ச் பேக் பண்ண வேணாம், இன்றைக்கி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து லன்ச் சாப்பிட போகிறேன். வாட்? ஹே, ஐ wouldn't have prepared lunch if you had told me earlier. என்னடா, நீ ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் சமைச்சிருக்க மாட்டேன்ல. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் சென்டென்ஸ் பயன்படுத்தியிருக்கேன், அதாவது wouldn't பயன்படுத்தியிருக்கேன். இதே அர்த்தத்தோடு தான் போன ஸ்லைட்லேயும் நம்ம இரண்டு வாக்கியங்களை பார்த்தோம். அதில் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பேன்னா, லன்ச் ப்ரிப்பேர் பண்ணதுனால பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அக்கா காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா சமைச்சிருக்க மாட்டேன்ல அப்படின்ற அந்த ஒரு கோபத்தில் சொல்கிற மாதிரியான அர்த்தத்தில் இங்கே நான் பயன்படுத்தியிருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மாம், ஐ எம் ஃபீலிங் சம் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் அ ஹெட்ஏக் அண்ட் சோர் த்ரோட். ஐ காண்ட் ஈவன் ட்ரிங்க் வாட்டர். அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, தலை வலிக்குது, தொண்டை வலிக்குது, தண்ணி கூட குடிக்க முடியலை. I have told you many times, you wouldn't have felt sick now if you hadn't drunk those cool drinks yesterday. நான் பல தடவை சொன்னேன், நேற்றுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இருந்திருந்தா இப்போது உடம்பு சரியில்லாமல் போயிருக்காது. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ்லையுமே நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது wouldn't, hadn't அப்படி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் wouldn't have பக்கத்தில் வரக்கூடிய felt அப்படின்றது ஃபீல் அப்படின்ற வேர்போடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இஃப் கிளாஸில் வரக்கூடிய hadn't drunk அப்படின்றது ட்ரிங்க் அப்படின்றதோடைய நெகட்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடு, இது ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு மினி கான்வர்சேஷன். ஒரு ஆஃபீஸர், வேர் இஸ் சிவா? ஹீ இஸ் அன் இயர்லி பேட் ஆஃப் அவர் ஆஃபீஸ், பட் வாட் ஹேப்பன் டு ஹிம் டுடே? Another officer, exactly, I was just thinking the same. இதுக்கு இன்னொரு ஃப்ரேஸும் பயன்படுத்தலாம். We are on the same page. சிவா எங்க? அவர் எப்போதுமே சீக்கிரம் வந்துடுவார், இன்றைக்கி என்ன ஆச்சு? நானும் அதே தான் சார் நினச்சேன். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சிவா சார் வராங்க. அப்போது while speaking he is arriving. சிவா சார், வாட் ஹேப்பன் லேட் டுடே? சிவா சார், என்னாச்சு, இன்றைக்கி ஏன் லேட்டு?
இந்த ஸ்லைடில் ஏர்லி பேர்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆஃபீஸ் 9 மணிக்கு தான் இருக்கும், ஆனால் அவங்க 8:40 8:35க்கெலாம் வந்துடுவாங்க. அவங்களே தான் நம்ம ஏர்லி பேர்டுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வி ஆர் ஆன் த சேம் பேஜ் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் பயன்படுத்தியிருக்கேன். அது எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலான்னா, ஒரு விஷயத்தை பற்றி அவங்களும் ஒரே மாதிரி நினச்சிருப்பாங்க, நாமளும் ஒரே மாதிரி நினச்சிருப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆமாம் சார் நானும் அதே தான் நினச்சேன், அதை நம்ம இங்கிலீஷில் வி ஆர் ஆன் த சேம் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் த சேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோடைய கண்டினியூஷன் தான். ஐ would have arrived earlier as usual if the bus had departed at the correct time, but it left 5 minutes earlier than usual. எப்போதும் போல் நான் சீக்கிரம் வந்திருப்பேன், பஸ்ஸு சரியான நேரத்துக்கு கிளம்பியிருந்தா. ஆனால் இன்றைக்கி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பஸ் போயிடுச்சு. இதுவும் அந்த ஸ்லைடோட கண்டினியூஷன் தான். ஆன்சர் வந்து வேறு மாதிரியே சொல்லலாம். எப்படி சொல்லலான்னு பார்த்தா, ஐ would have arrived on time if the bus had arrived at the correct time in the bus stand, but it was late for 5 minutes than usual. நான் கரெக்ட் டைமுக்கு வந்திருப்பேன், பஸ் கரெக்ட் டைமுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்திருந்தா, ஆனால் இன்றைக்கி 5 நிமிஷம் லேட்டு. Another answer, I wouldn't have been late if the bus had arrived on time. பஸ்ஸு சரியான நேரத்துக்கு வந்திருந்தா நான் லேட்டாக வந்திருக்க மாட்டேன். இந்த தேர்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா wouldn't have பயன்படுத்தியிருக்கேன். another example, இதுவும் ஒரு மினி கான்வர்சேஷன் தான். சார், ஐ ஹாவ் சீன் யூ அட் த பஸ் ஸ்டாப். why didn't you board the bus? at the time I was on the bus. I even waved my hand, but you didn't notice me. சார், நான் உங்களை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன், நீங்கள் ஏன் ஏறலை அந்த பஸ்ஸில்? அந்த நேரத்தில் நான் பஸ்ஸில் தான் இருந்தேன், நான் கையை கூட காமிச்சேன், நீங்கள் பார்க்கல. அந்த ஸ்லைடோட கண்டினியூஷன் தான். இஸ் தட் ஸோ? சாரி சார், ஐ டிடன்ட் நோட்டீஸ் யூ. ஐ would have gotten on the bus if it hadn't been filled with a crowd. அப்படியா? சாரி சார், உங்களை கவனிக்கலை, பஸ் கூட்டமாக இல்லாமல் இருந்திருந்தா நான் ஏறி இருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சபார்டினேட் கிளாஸ், அதாவது இஃப் கிளாஸில் நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது had it beenன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் gotten அப்படின்றது கெட்டோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் ஸ்லைட். சிஸ்டர், டிட் பூஜா இன்வைட் யூ டு ஹர் ஹவுஸ் வார்மிங் செரிமனி? அக்கா, பூஜா அவங்க வீடு குடி போக பத்திரிகை வச்சாங்களா? I had to attend. That AB Nagar is a good place. We would have constructed a house now if we had bought a plot there back then. ஆமாம், போகணும். அந்த ஏபி நகர் நல்ல ஏரியா, நாங்கள் அப்போவே அங்கே இடம் வாங்கி போட்டிருந்தா இந்நேரத்துக்கு ஒரு வீடு கட்டியிருப்போம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி உடவு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற வேர்போடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கன்ஸ்ட்ரக்டட். அடுத்து இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். பையோடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் ஹேட் பாட் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட். பூஜா, ஹவு டு யூ ஃபீல் நவ்? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? வெட்டிங் ஸ்வீட்ஸ், ஹியர் யூ ஆர். பூஜா, எப்படி இருக்க? இப்போ பரவாயில்லையா? இந்த கல்யாண பலகாரம் வாங்கிக்கோ. கமின் சிஸ்டர். சாரி, இஃப் ஐ hadn't been ill, I would have attended Shiva's wedding. அதாவது ஸ்வீட் கொடுக்குறவங்களுடைய சன். ஸோ கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ சிஸ்டர். உள்ளே வாங்கக்கா, மன்னிச்சிடுங்க, உடம்பு நல்லா இருந்தால் சிவாவுடைய மேரேஜுக்கு வந்திருப்பேன். ஸ்வீட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஐ நோ அபவுட் யூ, நோ ப்ராப்ளம், டேக் கேர் பூஜா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்பை பார்த்துக்கோ பூஜா. இந்த ஸ்லைடில் இஃப் கிளாஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இஃப் கிளாஸ் முடிஞ்சோடனே கமா பயன்படுத்தியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். சுஜா, குட் ஐ borrow யுவர் பயோ ரெக்கார்ட்? சுஜா, உன் பயாலஜி ரெக்கார்ட் தெரியா? சாரி பூஜா, ஐ சப்மிட்டட் இட் எஸ்டர்டே இட் செல்ஃப்.
நான் நேற்றுக்கே சப்மிட் பண்ணிட்டேன். ஐ would have given it to you if you had asked me earlier. நீ முன்னாடியே கேட்டிருந்தா நான் உனக்கு கொடுத்துருப்பேன். சாரி, நான் போன ஸ்லைடில் கமா பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது எங்கே பயன்படுத்தணும்னு நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். நீங்கள் எழுதும் பொழுது இஃப் கிளாஸை முன்னாடி எழுதிட்டு அடுத்து மெயின் கிளாஸ் எழுதுனீங்கன்னா அப்போ இஃப் கிளாஸ் முடியும் பொழுது கமா பயன்படுத்தணும். இதுவே எழுதும் பொழுது உடல் சென்டென்ஸ், அதாவது மெயின் கிளாஸ் எழுதிட்டு அடுத்து இஃப் கிளாஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல கமா போட தேவையில்லை. லாஸ்ட் சென்டென்ஸ், I would have prepared a non-veg meal for lunch if I had known they were coming. அவங்க வர்றது எனக்கு தெரிஞ்சிருந்தா லஞ்சுக்கு கறி எடுத்து சமைச்சிருப்பேன். லீவ் இட் மா, நெக்ஸ்ட் டைம் we will welcome them warmly and serve them a delicious meal. விடுமா, அடுத்த தடவை நல்லபடியாக உபசரித்து நல்ல சாப்பாடு போடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் எழுதிட்டு அப்புறமா இஃப் கிளாஸ் எழுதியிருப்பேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முதல்ல இஃப் கிளாஸ் எழுதிட்டு அப்புறம்தான் மெயின் கிளாஸ் எழுதுவாங்க. நான் ஏன் சென்டென்ஸ் முன்னாடி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பேசும்பொழுது எப்பயுமே மெயின் கிளாஸை முன்னாடி பேசிடுவோம். நானும் வந்திருப்பேன் நீ கூப்பிட்ருந்தா, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். சிலர் மாற்றியும் பேசுவாங்க. அதனால் இஃப் கிளாஸை முன்னாடி பேசுகிறதும் தப்பு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்படி பழக்கமோ அப்படி பேசலாம். ஆனால் ரெண்டுத்துக்குமே கரெக்டான டென்ஸ் ஃபார்மேட்டில் பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.